கரண்ட்டு போயிடுச்சு. டாபிக் பேசணுமா? வெளியே உட்காந்துட்டு நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். என்னங்க வேற எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க க்ளோரியா. இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு எப்போடா டைம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்று தான் நான் சொன்னேன்ல, சென்ட்ரல் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். நேற்று அவங்களெலாம் குண்டு கட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். குண்டர் சட்டம் இல்லை, குண்டு கட்டுனா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் அப்படிலாம் 1000 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஆக்சுவலி இந்த பிரச்சனை A to Z நீ தெரிஞ்சுக்கும். எப்படின்னா இப்போ ரொம்ப நாளாக இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்களே, வேலை செய்கிறாங்களே, அவங்கள வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சேர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்காங்கல்ல. ஆனால் இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்க அவங்கள வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களையும் சேர்த்து ப்ரைவேட்டில் மாற்றத்துக்கான ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை அவங்க எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. 15 நாள் எவ்வளோ போயிடுச்சு. நான் சொன்னல அன்றைக்கி போராட்டம் நடந்துருக்குது க்ளோரியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நேற்று அது முத்திட்டு போராட்டம் கொஞ்சம் முத்திடுச்சு. கவர்மெண்ட் ஒத்துக்கல பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துட்டாங்க பொழுது. அப்புறம் அவங்க எப்படி பிரச்சனை ஆகிட்டு ஒரு 1000 பேருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, நேற்று கவர்மெண்ட் லீவு, அதாவது முந்தா நேற்று நைட்டு அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். நேற்று கவர்மெண்ட் லீவு, கோர்ட்டு கிடையாது. இன்னைக்கும் கோர்ட்டு கிடையாது, இன்னைக்கும் கவர்மெண்ட் லீவு. நாளைக்கு லீவு, நாளைக்கும் கோர்ட்டு கிடையாது. அப்போ அரெஸ்ட் பண்ணவங்களும் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. விட்டாங்களா இல்லை கேட்க கூட ஆள் கிடையாது. அந்த மாதிரி டைம்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரே பிரச்சனை போயிடுச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க, இப்போ நான் பிரைவேட்டுக்கு எப்படி போறதாங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு வேலையும் கிடைக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, இத்தனை நாள் நான் தேவைப்பட்டேன்ல, இத்தனை நாள் நான் வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டா சொன்னதான் சொல்றாங்க, இத்தனை நாள் நீ உங்க அசிங்கத்தெல்லாம் நாங்கள் எடுத்தேன்ல. அவங்க தான் சொல்றாங்க, உங்க பேம்பர்ஸ்ல இருந்து உங்க பாப்பா உங்க அக்கா பேம்பர்ஸ் சேர்த்து எடுத்துட்டு போறேன் நான் காலையில. இல்ல அப்படியே பேசுனாங்க நிறைய பேர் லைவா. இப்போ எங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க அம்மா எல்லாமே அதுலதான் ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் எங்களுக்கு தெரிஞ்ச வேலை பாக்குறாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆனா அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? இவங்க தான் மறந்துட்டாங்கன்னா நம்ம சின்ன பசங்க இருந்து வளர்ந்துருக்கோம். நம்ம 90s கிட்ஸ். நீ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரோடு பெருக்கிறதுக்கு தமிழ் ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு. தெலுங்காரங்க வருவாங்க. அவங்க அங்க இருந்து வந்து இங்க இருந்து அவங்க மட்டும் தான் அதை பாத்துட்டு இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் சேர்ந்தாங்க, தமிழ் ஆட்கள் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் எல்லாமே இப்ப நார்மலா ஆயிடுச்சு எல்லாமே. ஆனா இப்ப கவர்மெண்ட் பாரு, அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா, இப்போ நாங்க வந்து இந்த மாதிரி அது வந்து தனியாருக்கு விட போறோம், அதுதான் சொல்றேன். அது பிரச்சனை போயிட்டு இருக்குது. கான்ட்ராக்டுக்கு ஆள் விட்டு, இப்போ கான்ட்ராக்ட் விடலாம், கவர்மெண்ட் எந்த முடிவுனா எடுக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னன்னா நீங்க கை வைக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்க, என்ன டிபார்ட்மெண்ட் வைக்கிறீங்க? நகராட்சியில கூட இப்ப வேலைக்கு வந்து கவர்மெண்ட் ஆள் கிடையாது, பிரைவேட் டிபார்ட்மெண்ட்ல விட்டாங்க. ஏன்னா எங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப துப்புரவு தொழிலாளிகள் இதுலயும் பிரைவேட்ல விட போறாங்க. அவங்க கிளீன் பண்ணனும், நாத்த அடிச்சு கடக்க வேண்டியது. அது வந்து சென்னை குப்பையா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இம்மா துப்புரவு பண்ணல யாரு நினைச்சுக்கிட்ட, நைட் எல்லாம் பெருகிட்டு இருப்பாங்க நம்ம வரும்போதெல்லாம், அவங்க எல்லாம் சேர்த்துதான். இப்ப யாரா பெருக்குறாங்க பத்தி, நைட்டு எல்லாமே ஸ்ட்ரைக்ல போயிருக்காங்க. இப்ப காலையில பெருக்கிருந்தாங்க பாத்தியா, வேற ஆள் போட்டு இப்போதைக்கு இது பண்ணி பெருக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம். ஏதோ பண்றாங்க. அதான் நான் போன வீடியோல கூட சொன்னேன், சிறந்த ஒரு உயர்தரமான சரக்கு கொடுக்குறீங்க ஒயின் ஷாப்ல, யாரும் செத்து போயிடக்கூடாதுன்னு. செத்து போயிட்டா 10 லட்சம் வரை கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுக்குறீங்க. சாராய மிக்ஸ் செத்து போயிட்டா 10 லட்சம் கொடுக்குறீங்க. கவர்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுத்தா என்னையா கொடுங்கயா? இன்னுமே இந்த பெண்கள் பாலியல் கொடுமை பண்றவங்களுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான தண்டனை வரணும் நம்ம நாட்டுல. அப்பதான் அவங்க வந்து அதை செய்ய. ஏன் தெரியுமா இந்த டைம்ல பேசணும்? எலெக்ஷன் வர போதுங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷன். இந்த டைம்ல எலெக்ஷன் வரும். மேக்சிமம் மீடியா எல்லாம் பேச மாட்டேங்குது. மீடியா வந்து எதாவது போட்டுங்குது, இப்ப தேவையில்லாத போட்டுங்குது, என்னென்னமோ போடுது, என்னென்னமோ கண்டென்ட் போடுது. இது தேவையான கண்டென்ட் எதுவுமே போட. லைவ் ஸ்ட்ரீம் சேனல் எல்லாம் போடவே இல்லை. லைவ் ஸ்ட்ரீம் சேனல்லாம் இந்த பாலிமர் லைவ் அதெல்லாம் போட்டு அடிப்பான்ல, அது எங்காவது ஒரு இதுலதான் போடுறான் பொழுது. 15 நாள் போச்சு. நானு டெல்லியில இது மாதிரி போராட்டம் நடக்கும். நீங்க பாத்துட்டு வந்தீங்களா? ஆமாமா, நேர்ல பார்த்தேன். நினைக்கிறேன் பாஸ்ல எடுத்துட்டு போயிருந்தேன். அப்பதான் பார்த்தேன் சோறு போட்டுருந்தாங்க. வேற யாரு கவர்மெண்ட் ஆளே வந்து சோறு போட்டுருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். என்னடா இது சாப்பாடு போட்டுக்கிறாங்கன்னு. அங்க இன்டர்வியூ கொடுத்தவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிம்பிளா ஒண்ணு சொன்னாங்க, எங்களை கூட்டு மாயிட்டெல்லாம் அடிச்சுட்டு இப்ப காலையில சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு. என்னமோ போங்க, மனுஷனா மதிக்கணும். இல்ல நானா சொல்றேன்னா, இப்ப அவங்க செய்யலன்னா அந்த வேலையை நீ செய்வியா? அதான் கேள்வி.
இவன் என்ன சொல்றான்னா போலீஸை வச்சு அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. நீங்க விடுங்களா, ஒரு 10 போலீஸ் விடுங்க, க்ளீன் பண்ண சொல்லுங்க, பண்ணுவாங்களா? இப்போ அந்த பாதாள சாக்லேட் கிளீன் பண்றதுக்கே மனுஷன் கழிவு எடுக்க கூடாதுன்னு அது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்துட்டாங்க, மிஷின் கொண்டு வந்துட்டாங்களா? இருக்கு, அடைப்பு எடுக்கிறதுக்கு இருக்கு. நான் இப்ப கூட வரும்போது பாத்தேங்க, கை விட்டுதான் ஒருத்தர் காவ வலிட்டு இருந்தாரு. சில இடங்கள்ல இது யூஸ் பண்றாங்க. சரியான மழை, சென்னையில செம்ம மழை. இன்னும் கூட பாருங்க தவளெல்லாம் கத்திட்டு இருக்குது. கரண்ட் வரல. ஆமா, கரண்ட் வேற இல்ல. இப்ப கிட்டத்தட்ட 5வது முறை, நான் வந்து 5வது முறை கிளாஸ் முடிச்சிட்டு வந்து 5வது முறை கரண்ட் கட்டு. நேத்தெல்லாம் கரண்டே இல்லம்மா. நான் பகலே நேத்து கரண்ட் இல்ல, நான் உட்காந்துட்டு தான் சும்மா. கரண்ட் போயிடுச்சு. வர்ற வழியெல்லாம் செம்ம தண்ணி. அவ்வளோ நம்ம வண்டியே பாதி முழுகிதான் வருது. அவ்வளோக்குள்ள இப்பதான் வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாரு சர்வீஸ் பண்ணி. அந்த லட்சணத்துல ரோடு எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஜபம் தான் பண்ணணும், ப்ரேயர் தான் பண்ணணும். நம்ம வந்து நம்ம தலைவர் முதல்வர் கண்ணெல்லாம் தயவு கிடைச்சி